உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீங்களே சைன் வாங்கிறீங்களா மேடம்? எப்படி சார் முடியும்? எங்க அப்பாவுக்கு ஸ்ட்ரோக். அதுலயும் அவர் வலது பக்கம் தான் பக்கவாதம் வந்திருக்கு. அவரால கையெழுத்து போட முடியாதே. அப்போ அவர் கையெழுத்து போடாமலேயே நீங்க சார்ஜ் எடுத்துக்கிறீங்களா? இல்லை பாண்டி, என்னல இவர் இப்படி பேசுறாரு? ஒரே குழப்பமா இருக்கு. சரி இரு பாப்போம். கணக்குல ஏதாவது தப்பு வந்தா அதுக்கு நீங்க தான் பொறுப்பேற்றுக்கணும். சார், எனக்கும் என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியல. பேசாம அவரோட கை சரியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாமா? வேற வழி இல்லை, வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்பா சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்க ஆடிட்டிங்க ஆரம்பிக்கணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. நாங்க அவ்வளோ நாள்லாம் காத்துட்டு இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. நாங்க நாளைக்கே எங்க வேலையை ஆரம்பிப்போம். லேய், எப்படியா முடியும்? இங்க பாரு, எங்க அப்பாவுக்கு ஸ்ட்ரோக் வந்து தானே தண்ணி குடிக்க முடியாத நிலைமையில இருக்காரு. வலது கை வேற விளங்கல. எப்படில சைன் பண்ண முடியும்? என் தம்பி கையெழுத்து போடாம எப்படில கணக்கு வழக்கெல்லாம் ஒப்படைக்க முடியும்? எத்தனை நாளைக்கு? அவருக்கு சரியாவ 10 வருஷம் ஆச்சுன்னா அது வரைக்கும் நாங்களும் இந்த கோயில் என்ன வெயிட் பண்ணிட்டே நிக்குமா? பரணி, இது யாரும் எதிர்பார்க்காம நடந்த சம்பவம். நீதானே அப்பாவுக்கு வைத்தியம் பார்த்த டாக்டர், ஏன் உனக்கு தெரியாதா? அவர் கை சரியாகிற வரைக்கும் நீ வெயிட் பண்ணித்தான் ஆகணும். ஏன் மேடம், நீங்க தான் உங்க அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்களா? கொடுக்க முயற்சி பண்ண. என்ன அவ தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்? எங்க அப்பா லட்சமா செலவு பண்ணி அவளை டாக்டருக்கு படிக்க வச்சது எதுக்குன்னு நினைக்கிறீங்க? எங்க அப்பாவை டாக்டர் பரணி தான் பாத்துக்கிறாங்க. அப்பாவுடைய சைன் வாங்காமலேயே நீங்க சார்ஜ் எடுத்துக்கிட்டு ஆடிட்டிங்க ஆரம்பிக்க போறீங்களா? அது எப்படியா முடியும்? என் தம்பி தான் கையெழுத்து போடவே இல்லையே. அதுக்கு தான் அவசியமே இல்லையே. ஏய், என்னடா சொல்ற? இல்லே முட்டா பயல, கையெழுத்து போட்டேன்னா ஆடிட்டிங்க தடுத்துடலாம்ட்டு நீ உங்க அப்பா உங்க அத்தாலாம் திட்டம் போட்டீல. அதை தாண்டி சட்டம் ஒன்று இருக்குன்றத மறந்துட்டீங்களா? இல்ல வெறும்பையில என்னல வளருத? இதுல சட்டம் எங்களை வந்துச்சு? சட்டம் வரல, அது ஏற்கனவே அங்கிட்டு தானே இருக்கு பெரியாத்தா. உங்க கண்ணுக்கு அந்த சட்டம் கரெக்டா தெரியவே இல்லையா? உங்களுக்கு ஐடியா கொடுக்க வந்தாவுல வக்கீலுக, அவங்க அதை சரியா சொல்லாம விட்டாவுலா. சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஸ்ட்ரோக் வந்துடுச்சுல திரு சவுந்தரபாண்டி அவர்களுக்கு, அது சரியாவதுக்கு பல காலம் ஆகலாம், இல்ல தெரியாதாமலே கூட போகலாம் அப்படின்ட்டு அவருக்கு வைத்தியம் பார்த்த டாக்டர் சர்டிபிகேட் கொடுக்கணும். ஏலே மொட்டா பயல, உங்க அப்பா இருக்கு 6 வைத்தியம் பார்த்தாருன்னு சொன்ன. வேற யாரு? அதோ நிக்கிறாங்களே, எங்க அக்கா தான். அப்பேற்பட்ட டாக்டர் பரணி உங்க அப்பா இருக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டா அப்படியே பாக்குதியா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.